காத்துட்டு இருக்கு. ஸோ நிறைய யங் பிளட் இந்த மூவி 28 வருஷம் கழிச்சு இந்தியன் 2 வரும்போது அவ்வளோ யங் பிளட் தாத்தா அவங்களோட வர போறாரு, கதலை விட போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்க்ரீன்ல பார்த்தோம். அண்ட் we're all very happy. அந்த வைபே வந்து ரொம்ப ஹையா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு. இது வந்து தமிழ்நாடு தாண்டி இந்தியாவை தாண்டி உலகமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த படைப்புக்காக. ஸோ ஜூலை 12 எப்போ வரும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் உலகமேக்கும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் போது இப்போ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் வந்து ப்ளே பண்ணோம். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ உங்களோட இந்தியன் 2 பற்றி பேசுறதுக்காக ரொம்ப முக்கியமான அனைவரும் வந்திருக்காங்க. ஸோ உங்களோட வாழ்த்துக்களும் உங்களோட அன்பும் அவங்களுக்கு வந்து தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ். எப்பவுமே வந்து எங்களோட தமிழ் ப்ரெஸ் முதல்ல, அதுக்கப்புறமா தான் எல்லாமே. அண்ட் இப்போ முதலாவது ஸ்பெஷல் பர்சன், இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஓவியம் தாங்க. ஒவ்வொரு படைப்பும் நமக்கு காவியமாக மனசில் நிற்கும். ஏன்னா அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது இது இவர் தான் அப்படின்னு நம்ம வந்து டக்குன்னு வந்து நம்ம மனசில் பதிஞ்சிடும். ஸோ none other than ரவிவர்மன் சார் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். உலக நாயகன் கமல் சாரும், பிரம்மாண்டத்தின் உச்சம் சங்கர் சாரும், இசையின் ராக் அனிருத் 3 பேரும் சேர்ந்து படத்தை ரணங்களை படுத்திருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சங்கர் சாரும் கமல் சாரும் இனிமேல் இந்த மாதிரி காம்பினேஷன் இல்லை, இதை விட பிரமாண்டமான ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின். அதான் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அண்ட் முக்கியமான இன்னும் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இல்லை நோ வேர்ட்ஸ் கூட சொல்லலாம், நான் பேசலைங்க அப்படின்ட்டாங்க 2 பேருமே வந்த உடனே. செண்பகமூர்த்தி சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிகேஎம் தமிழ்குமரன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ ஒரு முக்கியமான படைப்பு தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் அடுத்ததான் வந்து நம்ம பேச அழைக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அவர் பேசினாலே வந்து நல்லா தாங்க இருக்கும். அவர் நடித்தாலும் நல்லா இருக்கும், பேசினாலும் நல்லா இருக்கும். ரசிக்க முடியாம பண்ணுற எல்லாமே அவர் வரும்போதே ஒரு வைப்பு ஆடிட்டே வந்தார். அதுவே அவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க. அண்ட் ஐ எம் ஷோர் இந்தியன் 2க்கு இவர் ஒரு மிகப்பெரிய பில்லராக இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். சித்தார்த் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கும். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். 21 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2வது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக ஒரு நன்றி சொல்லியிருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் சங்கர் சார். இந்த 21 இயர்ஸ் நீங்கள் போட்ட விதலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. முக்கியமாக ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீண் போக விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பையும் என்னோட காதலையும் இந்த படத்தை சேர்த்துருக்கேன். அண்ட் இந்தியன் 2 will always be one of my favorite characters because நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க, ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும், உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க. இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது, எவ்வளோ முரணாகுதுங்கிற மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறப்போ அந்த வார்த்தை தான் சொன்னார். அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் அ வெரி பர்சனல் ஜேர்னி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமலஹாசன் ஸ்டூடெண்ட், நான் ஒரு கமலஹாசன் ரசிகன், நான் ஒரு வானபி கமலஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற நாள்லேருந்து எல்லாமே கமல் சார்னு சொல்லி தான் வந்தது. அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலையும் என் கூட நடிச்சதில்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என் கூட அவர் என்னோடய ஃபஸ்ட் படத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வழிகாமிச்சுட்டே வந்திருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்ட்டோ
அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடர். ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங். நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்லை. அண்ட் இந்த படத்தில் இந்த ட்ரெய்லர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம், நான் நிறைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. அண்ட் மறுபடியும் அந்த அந்த மூமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ரியலி ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் சார். அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும், சங்கர் சாருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும். நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் சங்கர் சார் கிட்ட டேரக்டர்ஸ் டைமில் போயிட்டு சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்கார் சார்ன்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க, போய் நடிகா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில். அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தை நான் சொல்லிகிட்டே போகலாம். பட் இந்தியன் 2 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். இந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியும், திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் 2. அண்ட் தாத்தா வராரு, கந்தரை விட போகிறாரு, அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் ரவிவர்மன் சார், மியூசிக் டைரக்டர் அனிருத். திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் நான் ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம் இது. இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணணும், எவ்வளோ வசூல் பண்ணணும்லாம் அவங்க அடிச்சுக்கிறாங்க. இப்போது நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்து போனேன். இந்த படம் வசூல் செய்யணும், நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைக்கா நிறுவனத்துக்கும் ரெட் ஜாயிண்ட் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீட்டுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்தியன் சினிமா, முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம் திரும்ப களை கட்டுற நேரம் தியேட்டர்ஸில். ஸோ ஜூலை 12 தாத்தா வராரு. கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுகிறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் on the Indian 2 team, I want to tell you to keep your expectations really high, because Shankar sir oda magic வந்து இந்த கரண்ட் காலத்தில் வந்து அவருக்கு டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கியிருக்காருங்கிறதுனால we have been waiting for his magic on the big screen. And keep your expectations high, because director Shankar is already a milestone setter and அவர் கூட கமல் sir இருக்காரு. So it's just going to be extraordinary, and I can't wait for July 12th. And இங்கே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இது, இந்த கண்டென்ட்டை. அண்ட் கமல் சார் அண்ட் சங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரொமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு see that publicity plan, பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தால் மட்டும் போதாது, அந்த படத்தை பற்றி நம்மளே போய் கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு both of them. And I want to wish everybody on this film the best of luck. And இன்னும் நிறைய பேசுவோம், இன்னும் till the July 12th வரைக்கும் டெய்லி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். தாத்தா வரேன். சரி, தேங்க்யூ. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் அதை தாண்டி வந்து ஒரு பெரிய ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து உங்களுக்கு இது இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் பேசும்போதே வந்து தெரியுது. அண்ட் we are all looking forward to it. அதே மாதிரி ஒரு என்னோட we have three other special people. Rishi, we welcome you and thank you so much for being here. And Jagan அவர்கள், அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஓகே. அண்ட் பாபி சம்மா அவர்கள், thank you so much for being with us. அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் டெஃபினட்டாக வந்து நம்புகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட பேச வரப்போறாரு நம்ம தமிழகத்தின் செல்லக்குட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கொண்டு போய் எங்கேயோ நிறுத்திட்டாரு, எல்லாமே அதை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு காலையில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்கறதுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போது பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் நீங்கள் விஷுவலில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லியிருக்கேன்னா பேசே பழைய மேட்ரு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப சின்ன கெரியர் தான் 10-12 இயர்ஸ். இந்த 12 இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் ஷங்கர் சார், ஃப்ரம் கமல் சார், எவ்ரி ஃப்ரேம், எவ்ரிபடி வாஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ரவி சார், சித், பாபி ப்ரோ, ஜகன் ப்ரோ, குணால் சவுண்ட் அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே கொண்டு சேர்த்த
Laika Productions and Red Giant to thanks. And yeah, Siddharth Sonamari, July 12th, Kandipa special album number. The hard work by the legends will not fail for sure. It's going to be a short blast. So thank you.